நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி நாமக்கல்லைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை கிருஷ்ணவேணி மாயமாகியுள்ளதாக அவரது சகோதரர் பன்னீர்செல்வன் கூறினார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் 2 பேருந்துகளில் சென்றவர்களின் நிலை என்ன என்பது தெரியவில்லை என்று டிராவல் ஏஜென்சி தரப்பில் தெரிவித்ததாக கூறினார். தனது சகோதரி கிருஷ்ணவேணியின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கும்பகோணத்திலிருந்து போன இப்படி பாதிப்பு ஆகிருக்குன்னு சொன்னோன்னா அவங்க டிராவல்ஸை கான்டாக்ட் பண்ணோம். அவங்கக்கிட்ட இருந்து தகவல் அந்த பஸ்ஸில் போனவங்க பாதிக்கலை, மற்ற 2 பஸ்ஸும் பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யார் என்னங்கிறது அவங்களுக்கும் தகவல் இல்லை. அவங்க சன்னும் அதில் இருக்காரு. அதனால தகவல் வந்தால் சொல்கிறேன். நாங்கள் அந்த டிராவல்ஸ்காரோடைய சன்னு. நேபாளத்தில் சிக்கியுள்ள திருவாரூரைச் சேர்ந்த மூதாட்டி கலைச்செல்வியை பத்திரமாக மீட்க கோரி அவரது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். பெருவெள்ளம் மீட்பு தொடர்பான கட்டணமில்லா உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் உயிருடன் இருப்பதாக அதிகாரிகள் கூறியதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நாள் காலையில டெல்லியில இருக்கும்பா. நேற்று காலையில காட்மாண்டில் சேஃபா இருக்கு, அங்க கண்ட்ரோல் ரூம் போன் பண்ணி கேட்ட சேஃபா இருக்கு அப்படின்னு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. சூளகிரி பகுதியைச் சேர்ந்த திமராயசாமி, அவரது மனைவி மம்தா மற்றும் ஓசூரைச் சேர்ந்த ராணி, பிரேமவாணி, ராகுநாத் ஆகியோர் கும்பகோணத்தில் உள்ள டிராவல்ஸ் ஏஜென்சி மூலம் யாத்திரை சென்ற நிலையில் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர். அரசு அறிவித்த உதவி எண்களை தொடர்பு கொள்ள முடியாததால் அவர்களின் நிலையை அறிந்து கொள்ள முடியாமல் உறவினர்கள் பதற்றமடைந்துள்ளனர். 7 மெம்பர்ஸ் ஸ்டக் ஆயிருக்காங்கன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. அதில் 20 மெம்பர்ஸ் சேஃபாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அதில் என் மாமியார் பேர் வரல. மற்றபடி எந்த ஹெல்ப்லைன் நம்பரும் எங்களுக்கு ஒர்க் ஆகலை. நேற்று வரைக்கும் எங்கள் கூட கான்டாக்டில் தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு கான்டாக்டே இல்லை. காலையில் தான் பேசினேன். ஒரு 15 கிலோமீட்டருக்கு சைனா பாட்டு போகிறதுக்குன்னு சொன்னாங்க. இப்போ ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? ஃபோன் ஏதாவது போச்சா? இப்போ ட்ரை பண்ணியதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு. புதுச்சேரியிலிருந்து நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் பத்திரமாக இருப்பதாக பேரிடர் மேலாண்மை துறை தரப்பிலிருந்து தெரிவித்ததாக அவர்களது குடும்பத்தினர் கூறினர். மயிலாடுதுறையைச் சேர்ந்த 7 பேர் நிலை குறித்து தெரியவில்லை என அவர்களது குடும்பத்தினர் கூறியுள்ள நிலையில் பத்திரமாக இருப்பதாகவும் விரைவில் தகவல் தெரிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறியதாக தெரிவித்தனர். மயிலாடுதுறை சேர்ந்த 7 பேர் புனித யாத்திரை சென்றவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள், அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதுல இன்னும் தொடர்பு கொண்டுட்டு தான் இருக்கோம். சேஃபா இருக்கிறாங்க, வந்துருவாங்க, நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்க அம்மா கீதா, எங்க அக்கா வைஷ்ணவி, கசின் சிஸ்டர் ஆனந்த சுந்தரி 3 பேரும் பாண்டிச்சேரியிலிருந்து கைலாஷ் யாத்திரா போனாங்க. கும்பகோணம் ஒரு டிராவல் ஏஜென்ட் வழியாக தான் இது செட் ஆச்சு. சேஃபாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபோன் வந்து, ஸோ சேஃபாக இருக்காங்க, அது ஓகே. பட் அவங்க கூட இன்னும் டைரெக்டாக கான்டாக்ட் பண்ண முடியல. கான்டாக்ட் கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கும்.